ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் பெட் அனிமல் வளர்க்குறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசெண்டாக மும்பை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய பெட் அனிமலால் 4 மாதம் சிறை தண்டனைக்கு உள்ளானார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தன்னுடைய வளர்ப்பு நாயை லிஃப்டில் கூட்டு போகும்போது அந்த நாய் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தரை கடித்ததுனால 4 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை அந்த நாயுடைய ஓனருக்கு கொடுத்துருக்குறாங்க. தனிப்பட்ட வீடுகளோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாசிகளோ எங்கே பார்த்தாலும் இப்போது பெட் அனிமல் வச்சுருக்கிறன்றது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. பெட் அனிமல் வளர்க்குறதுல பல ரூல்ஸ் இருந்தாலும் அதை நிறைய ஓனர்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. பெட் அனிமலை வாக்கிங் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதை செயினை கழட்டி விட்டு ஓட விட்டு வெடிக்க பார்க்குறது, பெட் அனிமலை லிஃப்டில் மற்றவங்க கூடவே கூட்டு வர்றது, டாகுக்கான அந்த வாய்க்கான மூடியை போடாமல் அதை அப்படியே டாக் கூட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட் ஓனர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் தகராறே வருதுங்க. நானுமே சென்னையில் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வசிக்கிறேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் அந்த ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பெட் டாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. 2 டாக்ஸாக டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் அந்த டாக்ஸை வாக்கிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காரிடார் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த பெட் ஓனர் 2 டாக்ஸை கூப்பிட்டு வரும்போது நம்ம எதிர்பக்கம் நடக்கும்போது நமக்கு ஈரக்கொலையே நடுங்குங்க. அந்தளவுக்கு பெரிய டாக் பக்கத்தில் நடக்கும்போது பயந்து பயந்து நடக்கணும். பொதுவாக டாக் வச்சுருக்கவங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்திங்கன்னா, நாய் கடிக்காதீங்க, நல்ல நாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாய் கடி வாங்கின பிறகு தான் நல்ல நாயா கெட்ட நாயான்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபெசிலிட்டிஸ்க்காக வந்தால் இந்த மாதிரி பெட் ஓனர்ஸ்னாலையும் நமக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருது. ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுடைய ஒரு வேர்டிக்டில் பெட் அனிமல்ஸ் வைக்கிறதுன்றது தவறு இல்லை அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பெட் அனிமல்ஸ் வளர்க்குற அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் கொஞ்சம் பொறுப்போடு நடக்கணும். எஸ்பெஷலி வாக்கிங்க்கு போகும்போது நாயை அவுத்து விடாமல் கையில் லீஷ்லேயே வச்சுருக்கணும். ராட்வெல்லர் மாதிரி அக்ரெசிவான டாக்ஸை வளர்க்கக்கூடாது. இப்போ மும்பையில் என்ன நடந்ததுன்றதை அதை சின்னதாக உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா மும்பையில் வேர்லியில் ஆல்ஃபா அப்பார்ட்மெண்ட்ன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த விஷயம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடியில் வசிக்கிற ராமிக்ஷான்றவர் தன்னுடைய 1.5 வயது மகனோட லிஃப்டில் இறங்கியிருக்கிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோரில் வசிக்கிறவர் தான் ரிஷப் பட்டேல். 4th ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் 3rd ஃப்ளோருக்கு வந்த உடனே ரிஷப் பட்டேல் தன்னுடைய பெட் டாகை வச்சுக்கிட்டு உள்ளே லிஃப்டில் ஏறி இருக்கிறாரு. அவர் வளர்க்குற அந்த பெட் டாக் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி. 3rd ஃப்ளோர் லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே உள்ள லிஃப்டில் இருந்த ராமிக்ஷா தன்னுடைய பையன் நாயை பார்த்து பயந்துருவான், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் இறங்கிடுறோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ரிஷப் பட்டேல் வாலண்டரியாக அந்த நாயை தரன்னு உள்ளே இழுத்துட்டு லிஃப்டில் இறங்கும்போது நாய் பக்கத்தில் இருந்த அந்த ராமிக்ஷாவுடைய கையை கடிச்சிருச்சு. உடனே பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரமிக்ஷா ஓடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. இந்த விஷயம் இப்போ லீகல் மேட்ரா மாதிரி மும்பையில் இருக்கிற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் வந்தது. நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் பதிவாக இருந்தது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சிசிடிவியை பார்த்தபோது அந்த ஓனர் பெட்டாக தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போனதை பார்த்தாரு. உண்மையிலேயே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு தான் பெட்டாக வளர்க்குறாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துருச்சு கோர்ட்டுக்கு. விஷயம் பலவித விவாதங்களுக்கு பிறகு இப்போ 4 மாதம் கடுங்காவல் தண்டனை ரிஷப் பட்டேலுக்கு கோர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பெட் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், கொஞ்சம் உங்களுடைய பெட் அனிமல்ஸை கவனமாக வெளியில் கூட்டு போங்க. பெட் அனிமல்ன்றது உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கான பயனுள்ள வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது.